அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நிமிடத்திலே கொண்டு வருகிறேன். இதுவரை அனுபவித்திராத கேட்டிராத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆமென். வேதத்துல மார்க் 2:12 பாருங்களேன். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிற அதிசயங்களை குறித்து ஜனங்களுடைய சாட்சி இதுதான், உங்களுடைய சாட்சியும் இதுதான். ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. திமிர்வாதமாய் கிடக்கிறவனை 4 பேர் கொண்டு வருகிறார்கள். ஜனக்கூட்டம் திரளா இருப்பதினால் கூரையை எடுத்து அவங்களை உள்ள இறங்குறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு சொன்னார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே அங்க வேத பாரகர் பரிசேயர் பிரச்சனை பண்றாங்க. அப்புறம் இயேசு அவங்களுக்கு ஒரு விளக்கம்லாம் கொடுத்துட்டு கடைசி சொல்றாரு 11ஆம் வசனத்துல, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அவன் பாருங்க, கை கால் விளங்காம இருக்கிறான். இயேசு நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு ஏதோ தூங்கிட்டு இருக்கவன் எந்திரிக்கிற மாதிரி அவன் இருந்து போகிறான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்று உங்க வாழ்க்கையில் நான் சொல்றேன், எது இனி இதுக்கு அசைவே வராது, இந்த காரியத்துக்கு இனி எந்த முடிவும் இல்லை, இதுதான் முடிவு அப்படின்னு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ, எந்தெந்த ஏரியாஸ்ல அப்படி ஃபீல் பண்றீங்களோ, இந்த வியாதி அவ்வளவுதான், மரணம் வரைக்கும் இப்படியே டேப்லெட்டை போட்டு இருக்க வேண்டியதா அப்படிலாம் நீங்க இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், இயேசு அற்புதம் செய்வார். ஆச்சரியமான அதிசயத்தை உங்கள் சூழ்நிலைகளிலே இன்று இயேசு செய்வார். நீங்க சொல்லுவீங்க, நான் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை. ஆமென். உங்க சாட்சி, இது கர்த்தரால் ஆயிற்று, இது என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, ஒரு காலம் ஒரு நாள் இப்படி கண்டதில்லை, கேள்விப்பட்டது கூட இல்லை, ஆனா இயேசு எனக்கு செய்தார் என்று நீங்க சொல்ல போறீங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களும் சொல்ல போறாங்க, இயேசு இப்படியும் அற்புதம் செய்வாரா என்று இவர்களை கண்டு நான் புரிந்து கொண்டேன், இயேசு உண்மையான இரட்சகர் என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள். நிச்சயம் நடக்கும். உங்க மூலமா அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். நீங்கள் ஒரு காலம் கண்டிராத அதிசயங்களை இன்று காண்பீர்கள், இன்று அனுபவிப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், இது கர்த்தருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.